எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டுக்கு கோகுலாஷ்டமி. காலிலேருந்து ஒரே ஒர்க்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். பார்த்தா இங்கே இந்த மாதிரிலாம் கலவரம் நடந்திருக்கு. போய் பார்ப்போம். இங்கே கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரு என்னன்னு பார்ப்போம். கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணர் மட்டும்தாங்கிறாரு. ராதையெல்லாம் எங்கே போயிட்டாங்க? எங்கம்மா ராதையெல்லாம்? ராதையெல்லாம் எங்கே தூங்குறாங்களா? ஓஹோ, இன்னைக்கு ராதைக்கு வெக்கம் வந்துடுச்சு. இதான் படைச்சதா? ஃபோட்டோ வந்துடுச்சு. ஃபோட்டோ பார்த்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. சக்கரை பொங்கல் நல்லா இருக்குது. பாயாசம் இல்லையா? சக்கரை பொங்கல் இன்னும் எத்தனை வெரைட்டிக்கு இது? இது என்ன கஜ்ரு? இதெல்லாம் கிருஷ்ணர் காலத்தில் இருந்துச்சானே தெரியலையே. இருக்கும், பசங்களுக்கு பிடிக்கும்ல. இது ஒரு கஜ்ரு. முறுக்கு வந்தாம்பர் நம்ம ஜாங்கிரி. வாவ், ஜாங்கிரி. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் தான் இல்லை நம்ம பார்க்க முடியும் போல. இல்லை, நம்ம நிறையா கடையில் பார்க்குறோம், இருந்தாலும் போய் வாங்க முடியாது. நான் வந்து பார்த்து வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கும். சரி, வளர்ந்துட்டோமே, எறும்பு கடை மாதிரி வளர்ந்துட்டோம். இப்போ போய் குழந்தைங்க மாதிரி இதை வாங்கி சாப்பிட்டா என்ன நினச்சிக்காங்களோன்றதுக்கே வாங்காம விட்டுருக்கு. இது என்னது? இது ஒரு கஜ்ரு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள். ஐ மீன் இந்த பண்டத்தை ரொம்ப பிடிச்சவங்க, இந்த தென்பண்டங்களை எள்ளு பருப்பி அதுமாதிரி இந்த கஜ்ரு கொஞ்சம் சாப்பிடுவோம். பரவாயில்ல, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அதே டேஸ்ட்டு கஜ்ரு. எல்லடை இன்னும் திக்னஸ் ஆகுது. சூப்பராக இருக்கு. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ராதையை தான் பார்க்க முடியல. எங்கள் வீட்டு ராதையை தூக்கின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ராதை 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 சாரி காய்ஸ், எங்கள் வீட்டு ராதை தூக்கின்னு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, சாரி. நான் சாயந்தரமே ஃபோட்டோலாம் பார்த்துட்டேன். அது மாதிரி எங்கள் வீட்டு கிருஷ்ணனை மட்டும் பார்த்துங்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பாய், டாடா, see you.